ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய நாள்ல அவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் இல்லையாங்க? ஆயத்தமாகறீங்களா? அவளோடு இருக்கிறீங்களா? தேவனுடைய சந்நிதியில் நித்தியமான நன்மைகளும் நிரந்தரமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. நாம தினமும் ஆபீஸ் போகிறோம் உத்தியோகத்துக்காக, ஸ்கூல்ஸ் போகிறாங்க பிள்ளைங்க படிப்புக்காக. பட் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போவது நம்முடைய ஆண்டவரை சந்திப்பதற்கு, அவரை விசாரிக்க, அவரோடு பேச, அவரை வேண்டிக் கொள்ள. ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய வசன தியானம். ஒருவேளை உங்க ஆலயம் காலமே இருந்து நீங்க இப்பொழுதே போய்கொண்டிருந்தா போங்க. முதல்ல உங்க ஆலயத்துக்கு போங்க. வந்த பிற்பாடு கூட நீங்க இந்த லைவ் ப்ரோக்ராம நீங்க கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். சிலருக்கு ஆலயங்கள் இல்ல, வெளிநாடுகள் இருக்கிறவங்க சில கஷ்டங்கள் இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்காகவும் தொடர்ந்து இந்த அனுதின தியானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் சபையாக சேர வேண்டும் என்று, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று, கர்த்தரின் நாளை கனம் பண்ண வேண்டும் என்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படும்படிக்கு எங்களுக்கு வாஞ்சையை கொடுங்க. உம்முடைய ஆலயத்துக்கு போகும்படியாக, உம்முடைய பிரசன்னத்தை பெறும்படியாக, உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் சந்திக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சரீரத்தில் தண்ணீரின் அளவு குறைந்தால் நமக்கு தாகம் எடுக்குங்க இல்லையா? சிக்னல் கொடுக்கும் சரீரம். வாய் உலர்ந்து போகுது என்றால் நம்முடைய உடலிலே பாருங்க இருக்கிற நீரின் அளவு. தண்ணீர் இருக்குங்க, சரீரத்தில் தண்ணீர் இருக்கணும். ஹைட்ரேஷன் இல்லையா? ரத்தமும் தண்ணீரும், ரத்தத்தினுடைய வேலை செய்யும் மற்றும் வாட்டர், நீர் தன்னுடைய வேலை செய்யும். நமக்கு தாகம் எடுக்குது என்றால் நமக்கு குறைவு உண்டாயிருக்குன்னு அர்த்தம். தண்ணீருக்கான ஒரு தாகம். ஆண்டவர் சொன்னார்ல, நீதிக்காக பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தியாக்கப்படுவான். உடல்ல பசி இருக்கும்போது பாருங்க, இந்த பசி சத்தம் போடுமாம். தாகம் எடுக்கும்போது நம்முடைய உடல் அந்த சிக்னல் கொடுக்கும். அதுபோல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தாகம் அது உண்டாயிருக்க வேண்டும். தேவனோடு பேசி ரொம்ப காலமானதே, ரொம்ப நேரமானதே. தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசி எடுக்குது வசனத்துக்காக என்பவர்களை இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் என்பவங்களை பார்க்க முடியுதாங்க. நமக்கு உடல்நல குறைவு இருக்கும்போது, நமக்கு மந்தமா இருக்கும்போது பசியே எடுக்காது. அதுபோல சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனர் ஆகும்போது அவங்களுக்கு அந்த தேவனை பற்றிய அந்த தாகம் இருக்காது. நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது பசி நல்லா எடுக்குங்க. சிலருக்கு பசியே எடுக்கலன்பாங்க. காரணம், மேபி உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கோ, ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கோ. அதுபோல நமக்கு தேவன் மேல ஆவல் இல்லாவிட்டா, அவருடைய வசனத்துக்கான பசி இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியில்லைன்னு அர்த்தம். சரியா இருக்கிறவங்க தேவனுடைய ஆலயத்துக்காக ஓடுவாங்க. சங்கீதம் 42 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனின் மேலேயே தாகமாயிருக்கிறது. என் தேவனுடைய சந்நிதிக்கு எப்பொழுது வருவேன், அவர் சந்நிதியில் எப்பொழுது நிற்பேன் என்று தவித்துக் கொண்டிருக்கோங்க. மானானது நீரோடைகளுக்காக வாஞ்சிக்கிறது போல அந்த மானு அதற்கு தாகம் எடுக்கும்போது தண்ணீருக்காக எவ்வளவு வேகமாக ஓடும் பாருங்க. தேடிக்கொண்டிருக்கும். மான்கள் ஓடும்போது தூரத்திலே காணல் நீரை பார்த்து அங்கே தண்ணீர் இருப்பது போல காணப்படுகிற அந்த காட்சியை பார்க்கும்போது அதற்காக ஓடுமாம்.
அது எவ்வளவு வேகமா ஓடினா அந்த தண்ணீர் இன்னும் தூரமாக இருப்பது போல இருக்கும், அந்த பொய்யான காணல் நீர். ஆகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு அது கிடைக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு தண்ணீர் வேண்டும். நமக்கு கூட நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் எப்பொழுதும் தாகமாயிரான் என்றது போல ஜீவ தண்ணீரின் ஊற்று நமக்கு வேண்டும். ஆண்டவருக்குள்ளதான் நம்முடைய வேட்கை தீரும், நம் தாகம் தீரும். தாகம் என்றால் ஒரு வலிமையான வாஞ்சை, தேவனுக்கான வாஞ்சை. பாவத்துக்காக பாருங்க, இன்றைக்கு எவ்வளவு பாவத்துக்கான தாகத்தோட மனுஷங்க இருக்கிறாங்க. அந்த சமாரிய பெண் விபச்சார தாகத்தில் இருந்தாங்க. சிலருக்கு பாருங்க பண தாகம், அந்த பணத்துக்காக ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அந்த மாம்ச இச்சைகளை தீர்த்து கொள்ள ஓடுவாங்க, அந்த பாவ இடங்களுக்கு ஓடிக்கொண்டு இருப்பாங்க. எவ்வளவு தந்திரமா நடந்து கொள்வாங்களோ, எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு பொறுமையா அதை தேடுவாங்க என்பது பாவிகள் பாவத்தை பார்க்கும்போது. ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நமக்கு ஆவிக்குரிய தாகம் இருக்க வேண்டும். இங்கே இந்த வார்த்தைகளை சொல்கிறது தாவீது அல்ல, கோராகின் குமாரர். யார் இந்த கோராகு? இந்த கோராகு, தாத்தான், அபிராம் என்பவங்க மோசேக்கு விரோதமா கலகம் பண்ணாங்க. அதற்கு விளைவாய் பூமி தன்னுடைய வாயை பிளந்து அவனையும் அவன் கூட்டத்தையும் விழுங்கி போட்டது. பட் கோராகின் பிள்ளைங்க எங்கிருந்து வந்தாங்க? அவங்க தகப்பனின் பாவத்திலே அவங்க பங்கு பெறவில்லை. அவர்கள் கலகம் பண்ணின போது அவங்க குமாரர் அதிலே உடன்படவில்லை. அவங்க இருவரா மூவரா என்பது நமக்கு கிளியரா இல்ல. அவர்கள் தகப்பனோடு உடன் சேராததுனால, மோசேயின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்ததுனால, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிருள்ளவர்களாக இருந்ததுனால அவங்க தப்பித்துக் கொண்டாங்க அந்த பயங்கரமான தண்டனையை. அது மட்டுமல்ல, பின்பு அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பாடல் பாடுகிறவர்களா, இசைக்கிறவர்களாக நம்முடைய சங்கீதத்தில் பார்த்தா அநேக அழகான பாடல்களை எழுதின இசைக்கலைஞர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர் சரியா இல்லாததுனால நாமும் இப்படிதான் இருக்க வேண்டும், இது கர்மா தலையெழுத்து என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க எடுக்கிற முடிவு உங்க வாழ்க்கையை நன்மைக்கு ஏதுவாக அல்லது சாபத்துக்கு ஏதுவாக நடத்தும். இதோ வெளிச்சம், இதோ இருள், இதோ மரணம், இதோ ஜீவன், எது வேண்டுமோ தெரிந்து கொள் என்னும் ஆண்டவர் இருக்கிறதுனால, எல்லாரும் ஏதோ செய்தாங்கனோ, யாரோ ஏதோ செய்தாங்கன்னோ, முன்னோர் அப்படி செய்தாங்கன்றதுனால நாம அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எது உத்தமமோ, எது நன்மையோ, எது நியாயமோ, எது சத்தியமோ, எது நன்மையோ அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை மிஞ்சினது இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்க. There is no substitute to the presence of God. அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆனந்தம், ஆசீர்வாதம், அந்த திருப்தி, அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எழுந்து மான்கள் ஓடுவது போல ஆலயத்துக்கு ஓடுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு ட்ரெயினை கேட்ச் பண்ணவோ, ஒரு ஃபிளைட்டை பிடிக்கவோ ஓடி 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 போவாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட ட்ரெயின் கிளம்பி விடும், கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா தேவனுடைய ஆலயம்னு சொன்னா அந்த அலட்சியம், இன்றைக்கு அது உன்னுடைய ஆவிக்குரிய மந்த நிலைமையை காட்டுது. இந்த காலத்துல சிலர் விசுவாசிகளும் மற்றும் பக்தியா இருக்கிறவங்க அவங்க பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, எங்களுக்கு முன்னமே எங்க பிள்ளைங்க எழுந்து ஆயத்தமாகி டாடி வாங்க சர்ச்சுக்கு போகலான்னு அழைக்கிற நிலைமையில் அவங்க ஆவலாக இருப்பது எவ்வளவு அதிர்ஷ்டங்க. அது சின்ன பிள்ளைங்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போய் போர் அடிச்சு ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்னு காத்திருப்பாங்களாம் சில பிள்ளைங்க. சண்டே ஸ்கூலுக்கு போகணும். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம எவ்வளவு தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறோம், அவருடைய சமூகத்தை நேசிக்கிறோம், தேவனுக்காக ஓட்டம் பிடிக்கிறோம். என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. எந்த தேவன்? ஜீவனுள்ள தேவன். We are worshipping a living God, the living God.
ஒரே ஒருவரான ஜீவனுள்ளவரான கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். என் தேவன் ஜீவனுள்ளவர். என் தேவன் மரணத்தை ஜெயித்தவர். என் ஆண்டவர் என்னுடைய இயேசு எனக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என் ஆண்டவர் திரும்ப வருவாரு. அவர் இருக்கிற இடத்துக்கு என்னையும் கொண்டு செல்வார் என்ற விசுவாசம் கொண்டவங்க எப்ப இது நடக்கும்னு சொல்லி தேவ சமூகத்துக்காக வாஞ்சையோடு இருப்பாங்க. ஆலயத்திற்குள்ளே செல்லுவது எவ்வளவு பெரிய பாக்கியமோ! அங்கே நம்ம யாரும் விசாரிக்காவிட்டாலும், அங்கே ஒன்னும் நமக்கு புரியாவிட்டாலும், அவருடைய வாசஸ்தலத்திலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறதுனால நம்முடைய இதயத்திலே தாக்கத்தை உண்டாக்குகிறது. நம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குது. நமக்கு தெரியாமலேயே தேவனுடைய ஆலயத்திலே ஆவியானவரின் அசைவு இருக்கிறதுனால, ஆவியின் காரியங்கள் நடப்பதினாலே, நமக்கு தெரியாமலேயே தேவ சமூகத்தில் இருக்கும்போதே நம்முடைய சரீரம் குணமடைகிறது. அவருடைய பிரசன்னத்துக்குள் போன உடனே நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் இருந்து விடுவிக்கப்படுகிறோம். அவருடைய சமூகத்தில் நிறைவான சந்தோஷம் இருக்கிறது. ஏன் போகணும் ஆலயத்துக்குன்னு நினைக்காதீங்க. போகாவிட்டா என்ன அப்படி நினைச்சு விட்டுறாதீங்க. அவருடைய ஆலயத்துக்குள்ள போகணுன்ற ஆவல் உனக்கு இருக்க வேண்டும். இதே ஆசை தாவீதுக்குள்ள இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதே வாஞ்சை இங்கே சங்கீதம் 84 பார்த்தால் இங்கேயும் கோராகின் குமாரர் எழுதியிருக்கிறாங்க. சங்கீதம் 42, சங்கீதம் 84 முழுசா வாசிங்க. இன்றைக்கு சங்கீதம் 84:2 பாருங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆலய பிரகாரங்களை பார்க்க வேண்டும் என்று என் ஆத்துமா எவ்வளவு வாஞ்சித்து அது தவணமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவனுள்ள தேவனை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு என் இருதயமும் என் சரீரமும் ஆனந்தத்தினால் கம்பீர சத்தமிடுகிறது. ஆமாங்க, ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை கம்பீர சத்தத்தோடு ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில தேற்றப்பட்டு பலப்படுத்தப்படுகிற வாழ்க்கை. அன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் அருகே கிடந்த அந்த முடவனை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நின்று நடந்து குதித்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே சென்றானாம். ஹல்லேலூயா! தேவனுடைய சுகத்தை பெற்றவங்க, நன்மைகளை பெற்றவங்க, ரட்சிப்பை பெற்றவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னா படுக்கையை விட்டு எழுந்திருங்க, நடங்க தேவனுடைய ஆலயத்துக்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறாரு தாவீது. நீங்க ஒருத்தர் போறது மட்டும் இல்ல, உங்க வீட்டார் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்கள இன்வைட் பண்ணுங்க. வாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவோம், அவருடைய வசனத்தை கேட்போம், அவருடைய சித்தத்தை அறிவோம், அவர் சமூகத்தில் நம் இதயத்தை ஊற்றுவோம், அவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவோம். அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய ஆலயத்துக்கு போகிறோம். திருஷ்டி பொம்மை போல உட்கார்ந்துட்டு வருவதற்கு கிடையாதுங்க. அங்க ஏதோ தோப்பு காரணமோ சிலுவையோ போட்டுட்டு வர்றதுக்கு கிடையாதுங்க. அங்க என்னுடைய தேவனுடைய சந்நிதியில் அவருக்கு முன்பு நின்றாலே போதும். என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அறிந்த என்னுடைய தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை சுகப்படுத்துவார், என்னுடைய இதய வாஞ்சைகளை தீர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றால் நிச்சயமா உங்களுக்கு தெரியாமலேயே you will be blessed. தவறாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வருகிற எங்க சபை விசுவாசிகளை நான் பார்ப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஆலயத்துக்கு வராம இருக்க மாட்டாங்க. உபவாச ஜெபத்துக்கு தவறாம வருவாங்க. அப்படிப்பட்டவங்க குடும்பத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வருது, அவங்க பிள்ளைங்க நல்ல ரட்சிப்புக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வருங்காலம் உண்டாகுது, அவங்க படிப்புல செழிக்கிறாங்க, சாட்சியோட இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அப்படிப்பட்ட விசுவாசிகளின் குடும்பத்திலே அனாவசியமான வியாதிகள், விபத்துகள், ஆபத்துகள், நஷ்டங்கள் இல்லாம தேவனுடைய வேலை இருக்கு என்பது
அவங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பது என் கண்களால் அப்படியே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனை நேசிக்கிறவர்களை அவர் ஆஸ்தி உள்ளவர்களாக செய்வார். அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துவார். அவர் சமூகத்தில் காணப்படுகிறவங்களை வெறுமை அனுப்ப மாட்டாரு. அவருடைய சமூகத்தில் காணப்பட நீங்க அங்க போய் நின்று எதையும் கேட்கும் முன்னே உன் நிமித்தம் பிரியப்பட்ட ஆண்டவர் உன்னுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திப்பார். சரி, வாங்க ஆலயத்துக்கு போவோம். தேவ சமூகத்தில் நம்ம இதயத்தை ஊற்றி விடுவோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்க இருந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த தேசத்தில் ஆலயங்கள் இல்லாமல் வசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த சில நிமிட தியானம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை உமக்கு முதலிடத்தை கொடுத்து வசனத்தினாலே தங்கள் நாளை தொடங்குவது மட்டுமல்ல, உம்முடைய ஆலயத்துக்கு சென்று உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை கனப்படுத்த, நீர் செய்த நன்மைகள் நிமித்தம் சாட்சி கொடுக்க உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறோம். இன்றைக்கு கல்வாரி சபையிலே நடக்கிற ஆராதனையில் உங்களுக்கு தமிழ் சர்வீஸை உங்களுக்கு நாங்க லைவ் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆராதனையின் ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு நாங்க லைவ் கொடுக்கிறோம். நீங்களும் பாருங்க. அநேக தேசத்துல தமிழ் ஆராதனை இல்லாதவங்களுக்கு இது எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க இடத்துல ஆலயங்கள் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக விசேஷமா நாங்க பாரத்தோடு இருக்கிறோம். அதே போல நீங்களும் உங்களுடைய ஆலயத்துக்கு போங்க. போயிட்டு வந்த பிறகு நீங்களும் நம்முடைய தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?